அப்பொழுது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் என சில ஊடகங்கள் தவறான செய்தியை வெளியிடுகின்றனர். இவர் யார், என்ன நடந்தது என இறுதி வரை பாருங்கள். வாகனங்களை பிளந்து கொண்டு வாகனங்களுக்கு மத்தியில் சிங்கம் போல் பாய்ந்து ஓடும் இந்த காட்சி கோடிக்கணக்கானோரின் இதயங்களை நெகிழ வைத்துள்ளது. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அருகே இருப்பவர் வீடியோ எடுப்பது கூட அவருக்கு தெரியாது. திரிசூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கேரள மாநிலம் திரிசூரில் உள்ள ஜூப்ளி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு உயிருக்கு போராடி ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளியை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் அஸ்வினி ஜங்ஷன் அருகே வந்ததும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி முன்னேறி செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டது. ஆம்புலன்ஸிற்கு வழிவிடவோ ஆம்புலன்ஸிற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கவோ அங்கு யாரும் முன்வரவில்லை. அப்போது அந்த வழியாக திரிசூர் மகளிர் காவல் நிலையத்தில் அசிஸ்டன்ட் எஸ்ஐயாக பணியாற்றும் அபர்ணா அவர்கள் தனது போலீஸ் வாகனத்தில் தூரத்தில் வந்து கொண்டிருந்துள்ளார். ஆம்புலன்ஸ் சைரன் சத்தத்தை கேட்டு அது போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டிருப்பதையும் யாரும் உதவிக்கு முன் வராததையும் கண்டதும் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி தூரத்தில் இருந்து ஓடி வந்து சிங்கம் போன்று சீரிப்பாய்ந்து ஆம்புலன்ஸில் துடிதுடித்த உயிரை காப்பாற்ற ஆம்புலன்ஸிற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் எஸ்ஐ அபர்ணா. ஆம்புலன்ஸ் கண்ணாடியில் அவர் ஆம்புலன்ஸின் பின்பக்கமாக ஓடி வருவதை நாம் காணலாம். அந்த கண்ணாடியில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அவரது போலீஸ் வாகனத்தை காணவில்லை. நீண்ட தூரத்தில் இருந்து ஒரு உயிரை காப்பாற்ற அவர் ஓடி வந்துள்ளார். மனித நேயத்துடன் அபர்ணா அவர்கள் செயல்படுவது இது முதல் முறையல்ல. புற்றுநோயாளிக்காக பெண்கள் பெரிய அலங்காரமாக கருதும் தனது தலைமுடியை தானம் செய்து மொட்டையடித்துக் கொண்டவர் அபர்ணா. இது மட்டுமல்ல, பணத்தை கட்டாததால் இறந்து போன பெண்ணின் சடலத்தை உறவினர்களுக்கு மருத்துவமனை கொடுக்க மறுத்த போது தனது நகையை விற்று அந்த பணத்தை கட்டி சடலத்தை வாங்கி உறவினர்களுக்கு கொடுத்து உதவியவர் அபர்ணா. ஆம்புலன்ஸ் சம்பவம் குறித்து அபர்ணா அவர்களிடம் கேட்டபோது அந்த டிரைவர் வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியாது, செய்தியில் வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். நான் வாகனத்தில் சென்ற போது எனக்கு முன்னால் இந்த ஆம்புலன்ஸ் சென்றது. பின்னர் கொஞ்ச நேரம் கழித்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. நான் செய்தது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. நான் இல்லை என்றால் இன்னொரு காவலர் செய்திருப்பார். உயிரின் மதிப்பு தெரிந்த எல்லோரும் இதைத்தான் செய்வார்கள், செய்ய வேண்டும் என தன்னடக்கத்தோடு கூறியுள்ளார். അപ്പോ ഒരു ആംബുലൻസിന്റെ സായത്തം കേൾക്കുന്നുണ്ട്. അപ്പൊ നോക്കിയപ്പോ ഞങ്ങളുടെ ബാക്കിലായിട്ട് ഒരു ആംബുലൻസ് വരുന്നുണ്ടായിരുന്നു. ആരാണ് എന്നൊന്നും അറിയില്ല. അപ്പൊ നമ്മൾ ആ ജീവന് വില നമുക്ക് മനസ്സിലാവണമെങ്കിൽ നമ്മുടെ ആരെങ്കിലും ആയിരിക്കണം. അതിന്റെ ഉള്ളിൽ ചിന്ത അത് പോലീസ് തന്നെയല്ല, പോലീസ് ആണെങ്കിലും സിവിലിയൻ ആണെങ്കിലും ചെയ്യണം. ഒന്നും നോക്കില്ല. യൂണിഫോം ഇല്ലെങ്കിൽ പോലും മക്കളിലാണെങ്കിൽ പോലും നമ്മള് അത് ചെയ്യുന്നുണ്ട്. അത് ഞങ്ങളുടെ കടമയാണ്. ഞങ്ങളുടെ തന്നെയല്ല, ഓരോ മനുഷ്യന്റെയും கடமைയാണ് ഒരാളുടെ ജീവൻ രക്ഷിക്കുക. இப்படியும் காவலர்கள் இருக்கின்றார்கள் என அபர்ணா அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.